இதெல்லாம் புசிச்சிங்க அப்படின்னா நம்ம நாட்டு மக்கள்கிட்ட இந்த ஆவியின் கனிகள் நிறைய கனிகள் கிடைக்கும் ராஜா. நிச்சயமா நிச்சயமா கரெக்டா நீங்க சொன்னீங்க. நான் இந்த வருஷம் பிறந்த நாள்ல நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். இந்த ஆவியின் கனிகளை நான் புசிச்சுட்டு என் நாட்டு மக்களுக்கு ஆவியின் கனிகளை நான் கொடுக்க போறேன். ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமே நான் இந்த ஆவியின் கனிகள் அது அவ்வளோத்தையும் நான் புசிச்சு இந்த நாட்டு மக்களுக்கு ஆவியின் கனிகளை நான் கொடுக்க போறேன். இந்த பிறந்த நாள்ல நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறேன். நாளையிலிருந்து நான் இந்த கனிகளின்படி வாழ்றதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு நான் என்னுடைய ஆட்சியில் இருக்கிற என்னுடைய பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட நான் சொல்லி உங்களுக்கு நான் பெரிய ஒரு நல்ல ஒரு பரிசு, என்னுடைய கண்களை நீங்கள் திறந்துருக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு பரிசு ஆயத்தமாக இருக்கு. நீங்கள் அதை வாங்கிட்டு சந்தோஷமா போகலாம். ரொம்ப நன்றி. நன்றி ராஜா. ஓகே பிள்ளைங்களா, நீங்களும் இந்த 5 நாட்களும் ஆவியின் கனிகளை பற்றி படிச்சிருக்கீங்க அப்படிதானே? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் அப்படின்னு ஆவியின் கனிகளை பற்றி நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. இது அப்படியே நீங்கள் விட்டு விடாமல் நீங்களும் அந்த கனிகளை கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அன்பை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, அவங்கள சமாதானமாக வச்சுக்கோங்க. அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள முடியும். தேங்க்யூ.